பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய செல்போன் வந்து தமிழக உளவுத்துறை போலீசாரால் ஒட்டு கேட்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஏங்க, அவர் ஒரு காமெடி பீஸு. நியூஸுக்கு வர்றதுக்காக ஏதாவது ஒரு உளறிக்கிட்டே இருப்பார். இதே அவரெல்லாம் நாங்கள் வந்து இப்போ சீரியஸாகவே எடுத்தது கிடையாது. மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோத் பி என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணன் தயநிதிமாறன் வெயில் அதிகமாக இருக்குது, அவர் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காரு. இப்போ நிழலில் தான் அவர் வந்து ஓட்டு போகிற இடம்லாம் கொடை பிடிச்சிட்டு வந்தாங்க எல்லாரும். அவர் பெரிய காமெடின்னா இவர் அதுக்கு அடுத்த காமெடின்னு இவர். உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, துறைமுகம் தொகுதியை அண்ணன் அடுத்த தடவை வேற தொகுதி பார்த்துக்கலாம், இந்த தடவை துறைமுகம் தொகுதி உள்ள நுழையவே முடியாது அப்படின்னு. அவரே என்ன சொன்னார்னா, ஒரு 4 நாளைக்கு முன்ன அவரோட அரசியல் வியூகம் தான் வந்து மத்திய சென்னையில் வந்து வாக்கு வித்தியாசம் அதிகப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காரு. நினச்ச மாதிரிலாம் காலையில் ஒன்று பேசுவாங்க, நைட்டு ஒன்று பேசுவாங்க. ஒரே மொழி, ஒரே கொள்கை, ஒரே வழி, ஒரே பாதை, எங்களுடைய பாதை, எங்களுடைய மொழி. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வரும்போது நீங்க பேசுறது குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அண்ணாமலை யாருன்னு கேட்டதுக்கு திமுக வந்து அவங்க தோல்வியை இந்த மாதிரி பேசுறதுலாம் கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது நான் சொன்னது போல் பிரதமருக்கு காது கேட்காதுன்னு நினைத்தோம். ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு எங்கள் முதல்வர் வந்து தமிழ்நாட்டுக்கு நிவாரணதாரர்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தார்கள், அப்போ தான் காது கேட்கவே இல்லை. ஆனால் அண்ணாமலை பற்றி அவர் ஒரு காமெடி பீஸு, வெத்து வேட்டுன்னு சொன்னோன்னே பிரதமர் காது கேட்குது. ஏங்க, எங்கள் உண்மையான பிரச்சனை வாங்க, அவர் அண்ணாமலை எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டின் வளர்ச்சி. தமிழ்நாடு வளர்ச்சிக்காக எங்கள் முதல்வர் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக வைக்கின்ற கோட்டைகளை இசைவுக்காரர்கள் கேளுங்கள். கேட்காமல் வெறுங்கையை வீசிவிட்டு நீங்கள் வாக்கு கேட்க வருகிறீர்களே, 8 முறை வந்து விட்டுறீர்களே, எதற்கு? இதுவரைக்கும் 8 முறைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு? ஏதாவது ஒன்று இருக்கா? குறிப்பிட்ட வகையிலே ஏதாவது ஒரு திட்டங்களை ஒன்றிய அரசின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறா? இல்லையே. எய்ம்ஸ் எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆயிற்று? பறக்கும் சாலை திட்டம் என்ன ஆயிற்று? ஒன்றுமே. ஏன் சென்னை மெட்ரோ ரயிலுக்கு 2ஆம் கட்டத்திற்கு ₹1 கூட தள்ளிய எங்கள் முதல்வர் தமிழ்நாட்டின் பங்கை 34,000 கோடியை கொடுத்து இருக்கிறார். நீங்க கொடுக்கவே இல்லையே. ஒண்ணுமே கொடுக்காம வெறுகை வச்சு வெறுவாயில வடை சுட்டு அந்த வாயை நீங்களே சாப்பிட்டுப்பீங்க. நாங்க என்ன பண்றது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.